அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் இன்று தொடக்கம். கன்னியாகுமரியில் கண்ணாடி குண்டு பாலத்தையும் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம் என அன்புமணி விளக்கம். உட்கட்சி பிரச்சனையில் யாரும் தலையிட அவசியமில்லை எனவும் பேட்டி. தமிழக பிரிவைச் சேர்ந்த 5 IAS அதிகாரிகளுக்கு முதன்மைச் செயலாளர்களாக பதவி உயர்வு. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 63 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம். மகேஷ்குமார் அகர்வால் உட்பட 4 பேர் டிஜிபியாக பதவி உயர்வு. திருச்சி எஸ்பி வருண்குமார் திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு. திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் வருண்குமாரின் மனைவி வந்திதா பாண்டி. புயல் பாதிப்புகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதியுதவி கிடைக்காததால் நிதிச்சுமை. பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படாததற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மகரஜோதி தரிசனத்திற்கு ஏற்பாடு. இரண்டு விண்கலன்களுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பதற்கான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தும் இஸ்ரோ. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணையை தொடங்கிய சிறப்பு குழு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று ஆய்வு செய்யும் தேசிய மகளிர் ஆணையம். கல்வி நிறுவனங்களில் வெளியாட்களை அனுமதிக்கக்கூடாது என உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 16 பேராசிரியர்களை கொண்ட பாதுகாப்பு குழு அமைப்பு. யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுகவினர் போராட்டம். முக்கியமான கேள்வியை எழுப்பியிருப்பதாக அண்ணாமலை பாராட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களால் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக தவிக தலைவர் விஜய் வேதனை. எல்லா சூழலிலும் அண்ணனாகவும் அரணாகவும் நிற்பேன் எனவும் கடிதம். அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். நாகப்பட்டினம் புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை. மாஞ்சோலையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. திருப்பூரில் பழனிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதியதில் ஒருவர் பலி. 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தென்கொரியாவில் விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 179ஆக அதிகரிப்பு. லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலக்கை நோக்கி விளையாடி வரும் இந்திய அணி தடுமாற்றம். ரோஹித், கோலி, ராகுல் ஏமாற்றிய நிலையில் அரை சதம் அடித்த ஜெய்ஸ்வால். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காணும் நிலையில் அதை கொண்டாடும் வகையிலும் திருக்குறளின் மேன்மையை பரப்பும் வகையிலும் விருதுநகரில் மாநில அளவிலான வினாவிடை போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வள்ளுவர் இவ்வளவு ரசனைக்காரரா, வள்ளுவர் இவ்வளவு கொண்டாட்டமானவரா அப்படின்னு
நம்மளை தெரிய வைக்குது இந்த நாள். கன்னியாகுமரியில் வானளவிற்கு விற்றிருக்கும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா. அதை கொண்டாடும் வகையில் மாநில அளவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா நிகழ்வு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 46வது கேள்வி மாத்திரம் 46வது கேள்வியில் 100வது குறள் இடம்பெறும் அதிகாரம். இது 100வது குறள் ரொம்ப பாப்புலரான குறள். முதல்நிலை போட்டிகளில் 38 மாவட்டங்களில் எழுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குழுவுக்கு 3 பேர் வீதம் 4 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டன. அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. வெண்மை எனப்படுவது யாதனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. வெரி குட், சரியான விடை. அடுத்தது சால்புக்கு கட்டளை. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்டும் குழல். வெரி குட், வெரி குட். ரொம்ப அற்புதமா சொல்றீங்க எல்லா கேள்விக்கும். முதல் பரிசு வென்ற திருப்பூர் பல்லடத்தைச் சேர்ந்த ஆசிரியர் குழுவுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இங்க நடக்கிற இந்த காம்படிஷன் பாக்கையில நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்ல நிறைய ஞாபகம் வருது. நம்மளுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம், இனி நிறைய திருக்குறளை பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த முடங்கி கிடந்த இது ஒரு நம்மளால முடியும், அடுத்த டைம் நம்ம ரிட்டனுக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு சார். நம்ம எலிமினேட் ஆயிட்டோம், நம்ம இதோட கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராம கடைசி வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை இருந்து நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். இதனிடையே திருக்குறளை அடிப்படையாக கொண்ட கலை நிகழ்ச்சிகள், வாழ்வியலோடு திருக்குறள் எப்படி ஒன்றிப்போய் உள்ளது என்பதை விவரிக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை ஈர்த்தன. நான் நிறைய திருக்குறள் படிச்சிருக்கேன். நான் 5 வயசு இருக்கும் போது 75 திருக்குறள் காலேஜ்ல போய் சொல்லி பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பார்க்கும்போது இங்க நிறைய திருக்குறள் சொல்றாங்க, ஆனா இதுலயே எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. திருக்குறள் பத்தி என்ன சொல்றது, நிறைய புரிதல் வந்துச்சு. பொருள் புரிஞ்சு படிக்கணும், நம்ம சொல்றது மட்டும் இல்லாம நம்ம பொருள் புரிஞ்சு அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும், அதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும், ஒரு காம்படிஷனுக்கு மட்டும் பார்க்காம பொதுவாவே நம்ம லைஃப்ல எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பேதையின் பேதையார் இல். தங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிப்போன திருக்குறளால் கிடைத்திருக்கும் இந்த அங்கீகாரம் மறக்க முடியாத முக்கிய தருணம் என வெற்றியாளர்கள் உணர்ச்சி பெருக்கோடு கூறினர். கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். நாங்கெல்லாம் சும்மாவே ஆடுறாடுக சலங்க கட்டி ஆட வச்சீங்க, சரியான சலங்க கட்டி. அது விருது பரிசு மாவட்டம் 38 மாவட்டம் போட்டிங்கிற போது உண்மையாலுமே சலங்க கட்டி ஆடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திருக்குறளை படிப்போடு நிறுத்திவிடாமல் அதில் மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அரசின் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு வாழ்வியல் நூலாக மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் அலுவலர்களும் நம்ம எப்படி செயல்படணும், எப்படி பொதுமக்களை அணுகணும், எப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது அறம் சார்ந்த முடிவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது. இந்த தமிழினத்துக்கு கிடைச்ச பெரும் சொத்து எதுனா வள்ளுவம் தான். இதை நம்ம கடத்தி கொண்டு போய் பண்பாட்டு கடத்தல கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய எல்லாத்தோடைய கடமைங்க. இது அரசுடைய கடமை மட்டும் கிடையாது, பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இது ஒரு கூட்டு கடமை. அது திருக்குறள் மீதான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் ஈடுபாட்டை கண்டு ஆச்சரியத்துக்கு உள்ளானதாக தெரிவித்தார் போட்டியை நடத்தி வரும் தமிழ்நாடு பாடநூல் கழக இணை இயக்குனருமான சங்கர சரவணன். பொதுவா திருக்குறள் அப்படின்னா தமிழாசிரியர்களுக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு ஜெயிச்சது பாத்தீங்கன்னா நீங்க பயாலஜி டீச்சர், மேத்ஸ் டீச்சர் எல்லாருமே படிச்சிருந்தாங்க. எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. திருக்குறள் முற்றுவதில் 1330 குறளையும் படிச்சவங்க நம்ம நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. திருக்குறள் மூலம் தனிமனித முன்னேற்றத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று ஆட்சியர் ஜெயசீலன் உறுதிபட கூறினார். திருக்குறள் தமிழர்களுக்கான உலகத்திற்கான வாழ்வியல் நூல். அதை தொடர்ச்சியா படிக்கிறவங்க, அதுல தொடர்ச்சியா திருக்குறளோடு இயங்கக்கூடியவர்கள் கடைசி வரை வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் பார்க்க முடியும். உடைத்தம் வலியாரியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல பாதியில விட்டுட்டு போக கூடாது. தொடர் முயற்சி தான் வெற்றிக்கு. அதுதான் திருக்குறள். அது மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் திருக்குறள்ல. உண்மையில தெரிஞ்சோ தெரியாமையோ பள்ளிகள்ல மனப்பாடம் செய்யப்படுற ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு தனித்தனி விதை. ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு ஆலமரம் இருக்கு. எந்த விதையும் முளைக்காம போகாது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் கடலுக்கு நடுவே நாட்டிலேயே முதன்முறையாக கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் பற்றிய வரைகலை விவரங்களை வழங்குகிறார் நெறியாளர் மோனிஷா.
உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் திருவள்ளுவருடைய சிலையை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகுது. குறிப்பா சொல்லணும்னா ஜனவரி 1ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் இந்த சிலையானது நிறுவப்பட்டுச்சு. இப்ப இந்த திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில தமிழக அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அதுல முக்கிய சிறப்பம்சமா பார்க்கப்படுறதுதான் கடல்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலமானது. இந்த கண்ணாடி பாலத்தை இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. இந்த பாலத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளுவர் சிலையில இருந்து விவேகானந்தர் பாறையை இணைக்கக்கூடிய விதமா தான் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதல் முறையா கடல்ல இது போல கண்ணாடி பாலம் அமைச்சது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் அப்படின்றது கூடுதல் சிறப்பம்சமாகவும் பார்க்கப்படுது. இந்த கண்ணாடி பாலத்துல நம்ம செல்றதுனால இருமுறை நம்ம படகுல செல்றதை தவிர்க்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, கரையில இருந்து நம்ம விவேகானந்தர் பாறைக்கோ அல்லது திருவள்ளுவருடைய சிலைக்கோ போகணும்னா நம்ம படகை யூஸ் பண்ணுவோம். அதன் பிறகு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னாலும் நம்ம படகை யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இதனா ஒரு டைம் நம்ம படகு யூஸ் பண்ணாலே போதும். இந்த பிளேஸ்க்கு நம்ம போகணும்னா நம்ம பாலத்தின் வழியாவே நம்ம போய்க்கலாம். அதனால நம்மளுக்கு இருமுறை செல்றது தவிர்க்கப்படும். அதே போல இந்த பாலத்தினுடைய சிறப்பம்சமா என்ன பார்க்கப்படுதுன்னா, 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டதா இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் செலவீட்டுல இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடல் காற்றுல துருப்பிடித்து போகக்கூடிய அளவுக்கு இந்த பாலம் இல்லை. ஏன்னா நவீன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலத்துல நீங்க நடக்கும் போது கடலினுடைய அழகை ரசிச்சபடியே இந்த பாலத்துல நீங்க நடக்கலாம். தென் தமிழ்நாட்டின் முதல் டைட்டில் பூங்காவை தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார். அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியக்கூடிய வகையில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 63,000 சதுரடி பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மினி டைடல் பூங்காவை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரோட்டோ குரோத் இன்கார்பரேஷன் மற்றும் ப்ரோ ஒன் ஹெல்த் சிஸ்டம் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்கா மூலமாக தூத்துக்குடி பகுதியில் இளம் திறனாளர்களுக்கு புதிய வாசல் திறந்துவிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தூத்துக்குடி ராஜாபாண்டி நகர் அருகே வந்தபோது மக்கள் கூட்டத்தை பார்த்து வாகனத்தை விட்டு கீழே இறங்கிய முதலமைச்சர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். நடைப்பயணத்தின் போது குழந்தையையும் கொஞ்சி மகிழ்ந்தார். தொடர்ந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள மாநகராட்சி படிப்பகத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களிடம் கலந்துரையாடினார். பிறகு அங்குள்ள டீ கடை ஒன்றில் தேநீர் அருந்தினார். தூத்துக்குடியில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று தான் வலியுறுத்தியதாகவும் அதற்கு வரலாறு படைப்போம் என்று நிர்வாகிகள் உறுதியளித்ததாகவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறக்கூடிய விழாவில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயின்ற மாணவிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக பணிகளை மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்படுவது போல மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்.
தூத்துக்குடி பயணத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரி செல்லக்கூடிய முதலமைச்சர் நடுக்கடலில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இணைக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைக்கிறார்.